தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று 12ஆம் ஞாயிறு, பொதுக்கால 12ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். அச்சம் தவிர்த்து நம்பிக்கையில் ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியானது இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இறை வார்த்தையில் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற இந்த சிந்தனையை வாழ்வினுடைய பயணத்திலே என்றும் கடைபிடிப்பதற்கு, அதில் நிலைத்து நிற்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம். இன்றைய திருப்பலியானது நம்முடைய பங்கின் அனைத்து குடும்பங்களுக்காகவும், குறிப்பாக துன்புறுகின்ற நபர்களுக்காக, முதியவர்களுக்காக ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினில் வானத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே,
நீர் எம் மீது இறங்குவீர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 8 முதல் 11 முடிய. ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுவுக்கு அருளிய பதில். கருப்பையினின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாளையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 107. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கப்பலேறி கடல்வெளி சென்றன, நீர்த்திரள் மீது வாணிகம் செய்தன. அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டன. ஆழ்கடலில் அவர்தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை
கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வான்மட்டும் மேலே வீசப்பட்டன, பாதாள மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்தது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார். கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 17 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கின்றது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவர்க்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படித்தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 4 இறை சொற்றொடர்கள் 35 முதல் 41 வரை. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 12ஆம் ஞாயிறு திருப்பலியில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். ஊரடங்கு தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. வழக்கமான வழிபாடுகளில் நாம் ஆலயத்திற்கு வந்து பங்கெடுக்க முடியவில்லை என்ற மனக்குறை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் சமூக வலைத்தளங்களும் தொடர்பு ஊடகங்களுடைய வளர்ச்சியும் நம்மை ஒரு வெறுமைக்குள் தள்ளாமல் நாம் இல்லங்களில் இருந்தபடியே திருப்பலியிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஆலயத்திற்கு வருவதற்கு இயலவில்லை என்றாலும் நம்முடைய இல்லங்களில் வழக்கமாக செய்யக்கூடிய ஜெபங்களோடு இணைத்து நாம் இந்த வழிபாட்டிலும் கல்வாரி பலியிலும் கலந்து கொள்வதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோயிலில் மணி அடிக்கிறது எதுக்கு அப்படிங்கிறது பலருக்கும் பலவிதமான விளக்கங்கள் இருக்கும். எதுக்காக மணி அடிக்கிறோம்? காலையில் 5 மணிக்கு நம்முடைய கோயிலில் மணி அடிக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மதியம் 12 மணிக்கு அடிக்கிறோம். அப்புறமா 6 மணிக்கு அடிக்கிறோம். இரவு 8 மணிக்கு அடிக்கிறோம். இப்படி 4 வேளைகள் நம்முடைய ஆலயத்தில், பல ஆலயங்களிலும் இப்படித்தான். சில ஆலயங்களில் ஒரே ஒரு முறை மட்டும் மணி அடிப்பதற்கு தான் ஆள் உண்டு. இப்படியாக யாரெல்லாம் இதற்கு கிடைக்கின்றார்களோ அல்லது வாய்ப்பு கிடைக்கிற இடத்திலெல்லாம் இப்படி 4 முறை, 3 முறை, 2 முறை, 1 முறை என்று ஆலயத்திலே மணி அடிப்பது உண்டு. இது தவிர திருப்பலியின் போது முக்கியமான வேளைகளில் மணி அடிப்பது உண்டு. 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். லத்தீனிலே திருப்பலி நடைபெற்றது. குருவானவர் திருப்பலிக்கு முன்பு ஜெபித்து கொண்டிருப்பார். ஜெபித்து கொண்டிருக்கின்ற போதே திருப்பலிக்கு முன்பாக மக்களை தயாரிப்பதற்கென்று மணி அடிப்பது உண்டு என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இது நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களில் இப்படி ஒரு முறை இருக்கின்றது. திருப்பலியில் முக்கியமான பகுதிகளில் எழுந்தேற்றத்தின் போது, அதைப்போல தொடக்கத்தில், திருப்பலி நிறைவின் போது என்றெல்லாம் மணி அடிக்கப்படுகின்றது. எதற்காக என்பதை எண்ணி பார்க்கின்ற போது மக்கள் அந்த நேரங்களிலே
அதிகமான கவனம் செலுத்தி கடவுளோடு ஒன்றிக்க வேண்டும், தங்களுடைய கவனத்தை கடவுள் பால் ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணம். அப்படி என்றால் திருப்பலிக்கு முன்பு மற்ற நேரங்களில் எப்படி ஏன் அடிக்கப்படுகின்றது என்று கேட்டால், அந்த நேரத்திலாவது ஒரு ஜெபம் செய்ய வேண்டும், கடவுளோடு ஒன்றிக்க வேண்டும். அது கடவுளுக்குரிய நேரம் என்பதை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இன்னும் கிறிஸ்தவ பிற ஆலயங்களிலும் மணி அடிக்கப்படுகின்றது. ஏன் இந்து கோயில்களில் கூட மணி அடிக்கப்படுகின்றது. ஒருவர் கடவுளை வழிபடச் செல்லுகின்றார் என்றால் முதலில் மணி அடித்துவிட்டு அவர் அந்த கோயிலுக்குள் செல்வது, அல்லது சிலர் கோயிலுக்கு வெளியிலே நின்று கடவுளை வழிபடுவது என்று சில வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. என்ன அர்த்தம் என்றால், மறைந்திருக்கக்கூடிய கடவுளை நான் வந்திருக்கின்றேன், என்னை பார் என்று அவருக்கு நினைவூட்டுவதற்காக மணி அடிக்கப்படுகின்றது என்று ஒரு விளக்கமும் சொல்லப்படுகின்றது. வீடுகளுக்குள் இருக்கின்ற போது ஒருவர் வருகின்றார் என்றால் மணி அடிக்கப்படுகின்றது. ஒருவர் வந்திருக்கின்றார் என்று நம்முடைய கவனத்தை திருப்பதற்காக அந்த மணி அடிக்கப்படுகின்றது. இப்படி மணி அடித்தல் என்ற ஒரு நிகழ்வே பல்வேறு கோணங்களில் பார்க்கப்படுகின்றது, பயன்படுத்தப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே கடவுளை நாம் எப்படி பார்க்கின்றோம், எப்படி இறைவாக்கினர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால், எசாயா இறைவாக்கினர் 45ஆம் அதிகாரம் 15வது இறை சொற்றொடரிலே கடவுளை ஒரு மறைந்த கடவுளாக சொல்லுகின்றார். வணக்கத்துக்குரிய இஸ்ரேலின் ஆண்டவரே, போற்றுதற்குரிய ஆண்டவரே, நீர் மறைந்திருப்பவராக இருக்கின்றீர் என்று எசாயா இறைவாக்கினர் கடவுளை பார்த்து சொல்லுகின்றார். எரேமியா அருமையாக தன்னுடைய ஒரு உள்ள குமுறலை கடவுளை பார்த்து வெளிப்படுத்துகின்றார். கடவுளே, நீர் நீதியானவர், நீதியான தீர்ப்பு வழங்கக்கூடியவர், ஒத்துக்கொள்கிறேன். ஆனாலும் இடத்திலே வழக்கிட விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், தீயோர் ஏன் வாழ்கின்றனர், நீர் இந்த உலகத்தில் இல்லையா என்று கடவுள் மறைந்திருப்பவராக வெளிப்படுத்தாமல் இருக்கின்றாரோ என்ற ஒரு ஐயப்பாடு இறைவாக்கினர்கள் மத்தியிலும் இருந்தது, அவர்களுடைய உள்ளத்திலும் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் நேரடியாக மக்களுக்கு போதிப்பதற்கென்று அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் மக்கள் மத்தியிலே செல்லுகின்ற போது அங்கே போலி இறைவாக்கினர்களுடைய தொந்தரவு, தீயவர்களுடைய தொந்தரவு, இவற்றை எல்லாம் காண்கின்ற போது கடவுளை பார்த்து அவர்கள் முறையிட்டார்கள், உமக்கு கண் இல்லையா என்று. அந்த ஒரு வெளிப்பாடை அவர்கள் சற்று வித்தியாசமாக, கடவுளே நீர் நீதியானவர் தான், நீதி தீர்ப்பு வழங்கக்கூடியவர் தான், ஆனாலும் ஏன் தீயவர்கள் வளர்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், அவர்களுக்கு நீர் வளத்தை கொடுக்கின்றீர் என்ற கேள்விகள் பல இடங்களிலே நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பணிகளையும் வாழ்வையும் அவருடைய போதனையையும் அவருடைய அரும் அடையாளங்களையும் எல்லாம் நற்செய்தியாக முதலிலே எழுதியவர் மார்க்கு என்று சொல்லப்படுகிறது விவிலிய பேராசிரியர்களுடைய அடிப்படையிலே. அப்படி முதலிலே எழுதுகின்ற மார்க்கு பல நேரங்களில் ஆண்டவரை ஒரு மறைந்த கடவுளாகவே வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்கள், அது எப்படி புலப்படுகின்றது என்பதை எண்ணி பார்க்கின்ற போது அவருடைய போதனை, முதல் போதனை எதுவாக இருக்கின்றது என்றால், விதைப்பவர் உவமை. விதைப்பவர் உவமையை மீண்டும் மீண்டும் நாம் கேட்டுக்கொண்டதால் நமக்கு எளிதாக புரிகின்றது. ஆனால் விதைப்பவர் உவமையை அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சொன்னபோது, போதித்த போது, எடுத்துரைத்த போது அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் அவருடைய சீடர்களாலும் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை. எனவே அவரிடத்தில் கேட்கின்றார்கள், இதற்கு விளக்கம் சொல்லும் என்று. அவரும் விளக்குகின்றால், விதை என்றால் என்ன, நிலம் என்றால் என்ன, முள்செடி வளர்ந்த பகுதி என்றால் என்ன, பாறை என்றால் என்ன என்று சொல்லி இறை வார்த்தை தான் விதை என்பதை புலப்படுத்துகின்றார். இப்படியாக அவருடைய அந்த போதனைகள் சற்று மறைமுகமாகவே அல்லது வெளிப்படையாக சொல்லாத, புரிந்து கொள்ள இயலாத ஒன்றாகவே இருந்தது என்பதை மார்க்கு வெளிப்படுத்துகின்றார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு வரக்கூடிய அல்லது நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியானது நமக்கு ஒரு விதத்தில் அந்த சீடர்களுடைய
நம்பிக்கை இல்லாத தன்மையை வெளிப்படுத்துகின்றது. ஏனென்றால் ஆண்டவரை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. எண்ணி பார்ப்போம், எல்லா இடங்களிலும் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் கூடவே செல்லுகின்றார், அல்லது அவர் எங்கு சென்றாலும் அவருடைய அருகாமையிலே அவரோடு கூடவே இருக்கின்றார்கள். எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன, எத்தனை அருமடையாளங்களை செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இயேசு அவர்களோடு பயணிக்கின்ற போது அங்கே ஒரு அசாதாரணமான ஒரு சூழல், இயல்பற்ற ஒரு சூழல். சாதாரணமாக அவரோடு பயணிக்கின்ற போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர் நடந்து செல்லுகின்ற போது இவர்களும் கூடவே நடந்து செல்லுகின்றார்கள். அவர் படகிலே செல்லுகின்ற போது அவர்களும் படகிலே செல்லுகின்றார்கள். அவர் மலைக்கு செல்லுகின்ற போது அவர்களும் மலையில் ஏறி அவரோடு அமர்கின்றார்கள். இப்படியாக அவர் செல்லும் இடமெல்லாம் அவர்களோடு எந்த விதமான இயல்புத்தன்மையோடு அவர்கள் பயணிக்கின்றார்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு இயல்பு நிலை கடந்த ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது. என்ன? ஆண்டவர் அந்த படகிலே தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று அழுத்தம் திருத்தமாக இந்த நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். தலையணை வைத்து படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அங்கே காற்று அதிகமாக வீசக்கூடிய காரணத்தினால் அலை மேலோங்கி வருகின்றது. சமீபத்தில் ஒரு சிறிய காணொளியை பார்த்தேன். ஸ்பெயின் அதாவது வட ஸ்பெயினிலே ஒரு கடல் பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியிலே 24 மீட்டர் அளவிற்கு அந்த அலையானது உயர வருகின்றது. அப்படி என்றால் எவ்வளவு உயரமாக அந்த அலை அடிக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு சில சூழ்நிலைகள் மட்டும். நம்முடைய மாவட்டத்திலே கடற்கரைக்கு டிசம்பர் மாதத்தில் நீங்கள் சென்றீர்கள் என்றால் தெரியும், கடல் ஆறு போல இருக்கும், குளம் போல் இருக்கும். எனவேதான் கிறிஸ்து பிறப்பன்று கடலோரத்தில் உள்ள மக்கள் அங்கே தங்களுடைய படகுகளில், விசைப்படகுகளில் கடலுக்கு செல்லுகின்றார்கள். ஆனால் இப்போது இந்த ஆடி என்று சொல்லுவார்கள். இந்த காலகட்டங்களில் கடலுக்கு செல்லும் என்றால் பேய்க்கடல் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு பயணித்தது அவருடைய பணிக்கான தளங்கள் எல்லாம் இப்படி இதுபோன்ற கடல் இல்லை என்றாலும் மிகப்பெரிய ஏரியாக இருந்தது. அந்த ஏரி பகுதியிலே காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த நீரானது எழும்பி அலை போன்று தோற்றமளிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அவர்கள் அஞ்சுகின்றார்கள். எங்களுக்கு என்ன ஆகுமோ, நாங்கள் இப்படி அலைக்கழிக்கப்படுகின்றோம், அலைகளால் அலைக்கழிக்கப்படுகின்றோம், அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று அவரிடத்திலே சென்று அவரை தட்டி எழுப்பி, நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுகின்றோம், அலைகள் எங்களுக்கு மேல் மோதுகின்றன, மூழ்கப் போகின்றோம், ஆனால் நீர் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற. எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, ஒரே படகில் செல்லக்கூடியவர்கள், இயேசு கிறிஸ்து அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த படகு மூழ்கியது என்றால் யார் முதலில் மூழ்குவார்கள்? இயேசுதான் முதலில் மூழ்கக்கூடும். அது கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, எப்போதுமே கூட இருந்த அனைத்தையும் அவர்களுக்கென்று சொல்லி செய்து கொடுத்த ஆண்டவர் ஏன் இந்த சூழலில் செய்ய மாட்டாரா? செய்வார் என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் இப்படித்தான் இருக்கின்றது. ஒரு அசாதாரணமான சூழல், இயல்பு நடை கடந்த ஒரு சூழல் வருகின்ற போது நாம் நம்முடைய நிலையை விட்டு மாறிப்போகின்றோம். நேற்று முன்தினம் என்னுடைய நண்பர் ஒருவர் தொலைபேசியில் எனக்கு அழைத்து, ஒரு கிம்ஸ் ஆஸ்பத்திரியில் ஒரு அட்மிஷன் வாங்க முடியுமா, அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமான்னு கேட்டார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவருடைய ஒரு நண்பர், அவரை எனக்கு தெரியும், ஆனால் அவருடைய மனைவிக்கு சுகமில்லை, அவருக்காகத்தான் அந்த அப்பாயின்மெண்ட் என்று தெரியாது. பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னார், அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை, எங்கே போகிறதுன்னு தெரியல, நீ சொல்லு அப்படின்னு பக்கத்தில் என்ன இந்த நண்பரிடத்தில் பேசி இருக்கின்றார். கிம்ஸுக்கு போகிறதா அல்லது வேறு மருத்துவமனைகளுக்கு செல்வதா? நாகர்கோயில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையிலிருந்து அவர்களை திரும்ப விட்டார்கள். எனவே அடுத்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். எங்கு செல்வது என்பதை முடிவெடுப்பதற்கு கூட அவரால் இயலவில்லை. அசாதாரணமான சூழல், இயல்பு நிலை கடந்த நிலையிலே என்ன முடிவெடுப்பதென்று அல்லது எப்படி செயல்படுவதென்று தெரியாமலே மனித சமூகம் இருக்கின்றது.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாதாரண மரணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் கொரோனாவினால் இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்யக்கூடிய நேரத்திலே நாம் எல்லாம் செல்வது இல்லை. ஏனென்றால் அது இயல்பு கடந்தது. நண்பர் ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், உங்களுடைய தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். எதற்கு தைரியம்? அன்புக்குரியவர்களே, நம்முடைய உயிர் கடவுளுடைய கையில் இருக்கின்றது. இது ஒன்றுதான் உண்மை. நம்முடைய உயிர் கடவுளுடைய கையிலே இருக்கின்றது. அதற்காக நாம் ஏனோதானோ என்று வாழ முடியாது, பாதுகாப்பற்று வாழ முடியாது, நம்முடைய விருப்பம் போல வாழ முடியாது. நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கடமையை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார். அதே நேரத்திலே நம்முடைய பாதுகாப்போடு பிறருடைய காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஒன்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சமீபத்திலே ஒரு காணொளி, ஒரு பெண், பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த ஒரு பெண் ஒரு மிகப்பெரிய விபத்திலே தன்னுடைய கை கால் அனைத்தையும் இழந்துவிட்டு தான் வாழ முடியுமா, இனி என்னால் வாழ முடியுமா என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். உங்களால் நடக்க முடியாது, எதுவுமே என்னை செய்ய இயலாது என்று தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருடைய எண்ணத்தில் எழுந்தது, என்னை போன்று இன்றைக்கு பயந்து அச்சத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் உண்டு. அவர் ஏன் இப்படி ஒரு விபத்துக்குள் தள்ளப்பட்டார், விபத்தின் போது யார் கூட இருந்தது என்றெல்லாம் வேறு காரியங்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே அவற்றையெல்லாம் கடந்து இன்றைக்கு தான் எப்படி மேல் சென்றிருக்கின்றார், அல்லது இவற்றை தாண்டி எதிர்கொண்டு ஒரு புதிய வாழ்வுக்காக தன்னை எப்படி தயாரித்திருக்கின்றார் என்பதை அருமையாக சொல்லியிருக்கின்றார். அதிலே அனைத்தும் எதில் அடங்கி இருக்கிறது என்றால், தன்னுடைய வாழ்வில் பயத்தை அகற்றியதால், பல்வேறு பயங்கள், the fear, பல்வேறு பயங்கள் அவரிடத்தில் இருந்தது. அதை எல்லாம் அகற்றி கொண்டு இன்றைக்கு ஒரு புதிய வாழ்வுக்காக தன்னை தயாரித்திருக்கின்றார். இன்றைக்கு தனக்கு குழந்தைகள் இல்லை என்றாலும் தாயென்று இருக்கக்கூடிய, பெற்றோரற்று இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாயாக வேண்டும் என்ற ஆர்வம் அவரிடத்தில் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதை கூட நம்முடைய யூடியூப் தொலைக்காட்சியில், யூடியூப் அலைவரிசையிலே அதை நான் வெளியிட வேண்டும் என்று நான் எண்ணியது உண்டு. அது ஒரு நம்முடைய மக்களுக்கு ஒரு பாடம் சொல்லக்கூடிய ஒரு காணொளியாக இருந்தது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் கடவுளை நாம் நம்ப வேண்டும். அவர் என்றும் நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு பயணிக்கின்றார், நம்முடைய துன்பங்களில் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார், வலுப்படுத்துகின்றார், நமக்கு பலம் கொடுக்கின்றார், தன்னுடைய வல்லமை மிக்க கரத்தால் நமக்கு அருள் பொழிகின்றார், வரங்களை பொழிகின்றார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழமான செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. ஏன் இது ஒரு சாதாரணமான சூழ்நிலை தான். அந்த சீடர்களோடு ஆண்டவர் சென்று கொண்டிருக்கின்றார். வழக்கமாக ஏற்படக்கூடிய அந்த அலையானது அதிகமாக அடிக்கிறது. அவர்கள் அஞ்சுகின்றார்கள், அவர்கள் இயேசுவை தட்டி எழுப்புகின்றார்கள். ஏன் நீங்கள் பயந்தீர்கள், ஏன் அஞ்சுகிறீர்கள், ஏன் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று கேள்விகளை கேட்கின்றார். யோபு நூலிலே இன்றைக்கு முதல் வாசகத்தில் சூரியனிலிருந்து, சூறாவளியிலிருந்து கடவுள் பதில் சொல்லுகின்றார். இயற்கையிலிருந்து கடவுள் பதில் சொல்லுகின்றார். யோபுவினுடைய வாழ்வு ஒரு நம்பிக்கையற்ற வாழ்வாக இல்லை. அவர் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை கடவுளை நம்பினார். பல இடையூறுகள் வந்தன, பல தீய சக்திகள் அவரை நெருக்கடி கொடுத்தன, அவருக்கு நெருக்கடி கொடுத்தன, அவருடைய நம்பிக்கைக்கு புறம்பாக செயல்பட்டன. ஆனாலும் அவர் உறுதியாக இருந்தார், நம்பிக்கை கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மில் வேண்டும். சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஆழமான நம்பிக்கை நம்மிலும் உருவாக வேண்டும். நம்மிடம் அதிகமாக உட்புகுந்திருக்கக்கூடிய அச்சம் நம்மிலிருந்து போக்க வேண்டும். நல்லவை செய்வதற்கு அச்சப்படக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்தை கொள்வோம். தீயது செய்வதற்கு அச்சப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் நல்லது செய்வதற்கு துணிந்து நிற்க வேண்டும். நாம் புதிய மனிதர்களாக மாறுவதற்கு நம்மில் புதைந்து கிடைக்கக்கூடிய இந்த நம்பிக்கையற்ற அச்சமான சூழ்நிலைகள் மறைந்து போக வேண்டும். கடவுள்
தொடர்ந்து நம்மோடு உடனிருந்து நம்மோடு பயணித்து நம்மை வலுப்படுத்தி நம்மை வழி நடத்துவாராக. நாம் அச்சம் தவிர்த்து நம்பிக்கையோடு வாழ்வதற்கு தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம். ஆமென். அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்வில் நமக்கு அசாதாரணமான சூழ்நிலைகள் வருகின்ற போது, இயல்பு கடந்த சூழ்நிலைகள் வருகின்ற போது நாம் உறுதியோடு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு எண்ணங்களோடு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே, எம் இறைவா, திருச்சபை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் உமது இறையரசு பணியை சிறப்புடன் ஆற்றிட தேவையான ஆற்றலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மனித நேயமிக்க நல்லாட்சி புரிந்து மக்கள் அனைவரையும் சமத்துவத்துடனும் அன்புடனும் வழிநடத்திடவும், தொற்று நோயிலிருந்து மக்களை காக்கும் எல்லா பணிகளையும் சிறப்பாக செயல்படுத்திடவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் வாழவும், இந்த தொற்று நோயை வெற்றி கொள்ளவும், யோபுவின் துன்பங்களை நாங்களும் நினைவு கூர்ந்து சோதனையில் துவண்டு போகாமல் ஆழ்ந்த நம்பிக்கையில் வாழ்ந்த யோபுவை போன்று நாங்களும் வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இச்சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு தனிமையில் வாடும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் நல்ல உடல் நலனையும் உள்ள அமைதியையும் பாதுகாப்பையும் அன்பையும் பெற்று வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பத்தில் நல்தேற்றுதல் தரும் எம் இறைவா, எம் நாட்டில் தொற்று நோயின் தாக்கத்தால் துன்புறும் உம் மக்களுக்கு பாதுகாப்பையும் உம்மில் ஆழமான நம்பிக்கையும், எம் மருத்துவர்களுக்கு சவாலை எதிர்கொள்ளும் உறுதியான மனநிலையும் தந்து உமது வல்லமையான கரங்களால் பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய பிற தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக கண்களை மூடி நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.
வரங்களையும் வளங்களையும் எங்களுக்கு மிகுதியாக பொழிந்து எங்களை வழி நடத்துகின்ற கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை நீர் காத்து வழி நடத்துவதற்காக எங்களை உம்முடைய வலிமை மிகுந்த கரத்தால் தாங்கி உம்முடைய சிறகுகளின் நிழலில் எங்களுக்கு அடைக்கலம் தந்து பாதுகாப்பும் அரணுமாக இருந்து எங்களை காத்து வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விபத்துக்கள் ஆபத்துக்களினின்று எங்களை விடுவிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோய் நொடிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துன்பங்கள் துயரங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரை உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கின்றோம். இந்த நாளில் நாங்கள் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை நீர் கண்ணோக்கும். தொடர்ந்து எங்கள் வாழ்விலே நீர் உடனிருந்து எங்களோடு பயணித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று, கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பான தந்தையே, துன்பமான சூழ்நிலைகள் எங்களுக்கு அதிகமாக நம்பிக்கையை ஊட்டி எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தி உம்முடைய நம்பிக்கையிலே, உம்மேல் கொள்ளுகின்ற நம்பிக்கையிலே நாங்கள் வேரூன்றியவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும். உம் திருமகன் ஆண்டவரோடு பயணித்த தன்னுடைய சீடர்கள் முக்கியமான சூழ்நிலைகள் அஞ்சி நம்பிக்கையற்று போன தருணத்தை அவர் சுட்டி காட்டியதைப் போல எங்கள் வாழ்விலும் பல நேரங்கள் அன்றாட வாழ்விலே நாங்கள் முக்கியமான சூழ்நிலைகளில் எங்களால் முடிவெடுக்க முடியாமல், சூழ்நிலையை சமாளிக்க எதிர்கொள்ள முடியாமல், கையாள முடியாமல் நாங்கள் அலக்களிக்கப்படுவதை, நாங்கள் அஞ்சி நடுங்குவதை நாங்களே உணர்கின்றோம். இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து நாங்கள் வளர்த்து கொள்வதற்கும் அதில் வேரூன்றுவதற்கும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, எங்கள் பங்கில் உள்ள அனைத்து மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பமும் அன்பிலும் சமாதானத்திலும் நிலை பெற வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். துன்புறுகின்ற குடும்பங்களை அதிகமாக நீர் கண்ணோக்கும். நோயினால் கஷ்டப்படக்கூடிய தனி மனிதர்களை நீர் கண்ணோக்கும். குறிப்பாக இந்த சூழ்நிலையில், இந்த கொரோனா காலகட்டத்திலே அஞ்சிக்கொண்டு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு இல்லங்களுக்கு வெளியே வர இயலாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். இந்த காலம் எப்போது முடியுமோ, இந்த பெரும் பிணி எப்போது மாறுமோ, இந்த கொரோனா எப்போது முடியுமோ என்று தங்களுடைய வாழ்விலே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீர் ஒரு பதில் தாரும். அன்பான இறைவா, எங்கள் அன்றாட சூழ்நிலைகளை நாங்கள் எதிர்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கும் உடல் உள்ள நலனை கொடுத்து உழைப்பதற்கான சக்தியை கொடுத்து அவர்கள் நல்வாழ்வுக்காக அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். குழந்தைகளை ஆசீர்வதியும். கொரோனாவினுடைய 3வது அலை குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும் என்று சொல்லுகின்றார்கள். தங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் பெற்றோர் இந்த குழந்தைகளை அதற்கேற்றாற்போல தயாரிப்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்குமான நல்லுள்ளத்தை தாரும். எங்கள் பங்கில் இயல்பான செயல்பாடுகள் இல்லை என்றாலும், எங்கள் மறை மாவட்டத்தில் இயல்பான செயல்பாடுகள் இல்லை என்றாலும், திருச்சபையிலே அன்றாட காரியங்கள் முன்பு போன்று செயல்படவில்லை என்றாலும், எல்லா இறை மக்களும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்கு நீர் வழிகாட்டுவீராக. எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் இந்த திருச்சபையை கட்டியெழுப்பதற்கு, எங்கள் பங்கை கட்டியெழுப்பதற்கு நீர்தாமே எங்களோடு இருந்து செயல்பட வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பான இறைவா, நோயினால் துன்புறுகின்றவர்களுக்கு நீர் ஆறுதலை கொடும். அவர்களை தொட்டு குணப்படுத்தும். அவர்களுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும். அவர்களோடு உடன் இருக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும், வலுப்படுத்தும். அவர்கள் தொடர்ந்து உம்மை நம்பி உம்மிடமிருந்து அருள் பெற்று வாழ நீர் வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பரிசாக
சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்களித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இலேதான். இந்த உடலோடு வாழ்கையிலும் அது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியானவரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் ஆயர் ஆண்டனி பாப்பு சுவாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி மலர வேண்டுமென மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம்
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆரம்ப பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஊரில் உள்ள சிறுவர் சிறுமியரை, மாணவர்களை நம்முடைய பள்ளிகளில் சேர்த்து படிப்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும். இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகின்றது. நம்முடைய பள்ளியிலே மாணவர் சேர்க்கை நம்முடைய பங்கிலிருந்து இல்லை என்றால் அது பிறரால் தவறாக பேசப்படும். எனவே நம்முடைய பங்கில் உள்ள மாணவர்கள் நம்முடைய பள்ளிகளில் படிப்பது சிறப்பு என்பதை புரிந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கான உயர்கல்வி நிதிகள் இந்த ஆண்டும் கொடுக்கப்படும். அதற்கு அடித்தள முழு வளர்ச்சி சங்கம் வழியாக மறை மாவட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். எனவே 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவியர் உயர்கல்விக்கு செல்ல விரும்புகின்றவர்கள், அதற்கான நிதி பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை நம்முடைய பங்கின் அடித்தள முழு வளர்ச்சி சங்க நிர்வாகிகள் வழியாக கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்திற்குள் கொடுத்து முடிக்க வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஜெபத்திற்காக நம்மை தயாரிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்களும் அது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாள்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்தினின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வின் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். மழை
புனித ஞானப்பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவின் பேராலே. ஆமென்.